வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்டிங் எப்படி இருக்கும், நல்லா ரோஸ்ட் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்து இருந்த நிலையில ரோஸ்டிங் சரியா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தாட்ஸ் இருக்கு. தேவையில்லாத சில பேர் ரோஸ்ட் பண்ண மாதிரியும் இருந்தது. சில பேர் இப்ப கம்ருதீன்லாம் அவர் வந்து ரோஸ்ட் பண்ணதுலாம் கொஞ்சம் ஏன் ரோஸ்ட் பண்ணாருன்ற மாதிரியும் இருந்தது. கரெக்ட். ஆனா ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஆதியில எழுந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஏன் உட்கார்ந்துருக்கீங்க, பேர் சொல்லும் போது எழுந்திருக்கலாம்னு சொல்லி அதுவே நிறைய பேர் கேட்டாங்க. ஏன் உட்கார்ந்துட்டு பேசினா என்ன தப்பு, ஏன் நிக்கணும்னு சொல்றாரு இவரு. என்னன்னா பொதுவாவே இந்த ரெண்டு சீசனுமே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இருந்தால எல்லாமே டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி ஆகிட்டாங்க. என்னன்னா கமல் சார் தான் ஒரு பயம் இருக்கும். எஃப்ஜே ஏன் அவர் சரியா பேசல, ஏன்னா எஃப்ஜே அவர் விட்ட வார்த்தை வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. அதுதான் போன சீசனை வந்து நம்ம நிக்சன் சொன்னாப்ல 2 சீசன் முன்னாடி சொருவிடுவேன் அப்படின்னும் போது கமல் சார் இருக்கும் போது அது வந்து பெரிய பேசு பொருளா மாறிச்சு. அதே வார்த்தை அந்த சொருவிடுவேன் அடுத்த டைமென்ஷன் தான் இந்த வெட்டிடுவேன் அப்படிங்கிறது. திவாகர் அவருக்கு பார்த்தா சப்போர்ட் கொஞ்சம் அதிகமா வந்த மாதிரி இருக்கு. நிறைய பேர் திவாகரே யாருன்னு தெரியாத ஆட்களா இருக்காங்க. திவாகர் பொறுத்த வரைக்கும் எங்க யாராவது பேசிட்டு தான் போய் உட்கார்றது, அவங்க என்ன பேசுறாங்க கேட்கறது, அந்த ஒரு மென்டாலிட்டி அவர்கிட்ட இருந்திருக்கு. இவர் வந்து பால் போல மனசு அப்படின்னு வச்சுக்கலாம். திவாகர் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. அப்படி அவர் வந்து பிரிட்டன் பண்றாரு, நடிக்கிறாரு. கேட்டஸ் யாருக்கு அதிகமா இருக்கும், பார்வதி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நடிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே அந்த டேக் கொடுத்தாங்க. நடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நடிக்கலாம் இல்ல, நடிக்கிறதா வந்து இவ்வளவு தூரம் வர முடியாது. அப்புறம் அழுகுறாங்க, அவ்வளவு அழுகுறாங்க. ஆனா அதுலயும் வந்து ஒருத்தர் வந்து பிஸ்கெட் அதை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து சைலண்ட் அழுவதை வந்து மைசூர் பாக்கா அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிற பாருப்பா போனது. டிஎன் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டார்வின். இன்னைக்கு நம்ம கூட நியூஸ் ரீடர் ரஞ்சித் இருக்காரு. நான் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் இந்த சீசன் ஆரம்பிச்சதே வந்து நிறைய கான்ட்ரவர்சியான பீப்புளை போட்டு தான் இந்த சீசன் 9 ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே, 7 days போனதுக்கு அப்புறம் வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்டிங் எப்படி இருக்கும், நல்லா ரோஸ்ட் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்து இருந்த நிலையில ரோஸ்டிங் சரியா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தாட்ஸ் இருக்கு. உங்களோட தாட்ஸ் என்னவா இருந்துச்சு? பொதுவாக ரோஸ்டிங் அப்படின்னா நம்ம சில பேர் எதிர்பார்த்திருப்போம் இவங்களை ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. தேவையில்லாத சில பேர் ரோஸ்ட் பண்ண மாதிரியும் இருந்தது. கரெக்டாக எபிசோட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னன்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிக் பாஸ். ஏன்னா எல்லா பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச முகங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம், ஒரு 2-3 சீசன் அப்படி இருக்குது. யாரா தெரிஞ்சாரா ஆள்லாம் இப்போ தாமரை செல்விலாம் இருக்கும்போது யாரா இவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆமாம். ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி தெரியாத முகங்கள் தான். சில பேர் மட்டும். ஆனால் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் சில பேருக்கு, அதாவது வீட்டில் மட்டும் தொலைக்காட்சி மட்டும் பார்த்துட்டு இருக்க பாமர ஜனங்களுக்கு வந்து இவங்க யாருன்னே தெரியாது. நிறைய பேர் திவாகரே யாருன்னு தெரியாத ஆட்களா இருக்காங்க. நான் இப்போ லேட்டஸ்டா பேசும்போது கூட யார் தெரியல அப்படின்னு சொன்ன ஆட்களா இருக்காங்க. ஸோ நம்ம சோசியல் மீடியா வந்து பழக்கம் இல்லாத ஆட்கள்லாம் வந்து யாரு இந்த திவாகர் யாரு, இந்த அரோரா யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்களோட கான்செப்ட் என்னன்னா, சேனலோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம வந்து டிஆர்பி ஏற்றணும்னு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. என்னதான் நடக்கட்டும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் எந்த சீசனும் இல்லாமல் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ந்து இந்த ஒரு வாரம் முழுக்கவே சண்டை சச்சரவு நிறைய இருக்கு. எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இப்போ விஜய் சேதுபதியோட ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு சில பேர் இப்போ கம்ருதீன்லாம் அவர் வந்து ரோஸ்ட் பண்ணதுலாம் கொஞ்சம் ஏன் ரோஸ்ட் பண்ணாருன்ற மாதிரியும் இருந்தது. இன்னும் சில பேர் ரோஸ்ட் பண்ணிருக்கலாம், விஜய் பார்வதியை ரோஸ்ட் பண்ணிருக்கலாம். நம்ம ஆதிரை வந்து கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சாரு. ஃபேஸ் மாஸ்க் ஏன் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு முன்னிருந்த சீசனுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆயிருக்காரு. அவரு கொஞ்சம் பாலிஷ் ஆயிருக்காருன்ற மாதிரி தான் இருக்கு. நடுவில் பிரவீன் காந்திலாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரு போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு சர்க்காசம் ஒன்று பண்ணாரு விஜய் சேதுபதி. அவரு உள்ள இருக்காரா எங்க இருக்கா தெரியப்பா தேர்ந்தீங்களா பாருங்க. ஸோ நல்லா இருந்தது. கரெக்ட். ஆனா ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஆதியில எழுந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா ரோஸ்ட் பண்ணது ஓகே. ஆனா வந்து ஏன் உட்கார்ந்துருக்கீங்க, பேர் சொல்லும் போது எழுந்திருக்கலாம்னு சொல்லி அதுவே நிறைய பேர் கேட்டாங்க. ஏன் உட்கார்ந்துட்டு பேசினா என்ன தப்பு, ஏன் நிக்கணும்னு சொல்றாரு இவரு, அதுவே தப்புன்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா சில பேர் கரெக்ட் தான், ஒரு மரியாதை இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சாரு நினைக்கிறீங்க? இல்ல என்னன்னா பொதுவாவே இந்த 2 சீசனுமே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இருந்தால எல்லாமே டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி ஆகிட்டாங்க. என்னன்னா கமல் சார் தான் ஒரு பயம் இருக்கும். ஆஹா பெரிய ஆளுமை, அவர்கிட்ட உட்காந்து பேசக்கூடாது. அது மீறி சில பேர் உட்காந்துலாம் பேசினா கால் மேல கால் போட்டுலாம் பேசின ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா விஜய் சேதுபதி சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் வந்து நம்ம அண்ணன் மாதிரி ஒரு என்ன சொல்ற தோல் மேல கை போட்டுட்டு பேசுற ஆட்கள். அப்படின்னும் போது இவங்க வந்து டேக் இட் ஃபார் எப்படி உட்காந்து பேசுறது. ஒரு ஹீசன் ஹோஸ்ட், அவர் ஒரு ஹோஸ்டா இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மரியாதை கொடுத்து ஆகணும். ஸோ எல்லாமே ஏஞ்சி நிற்கும் போது அவருக்கு ஒரு சின்ன ஒரு என்னதான் ஒரு ஜாலியாக பேசினாலும் ஒரு சின்ன ஈகோ கிளாஸ் ஒன்று அடிக்கும்ல. எல்லாரும் ஏஞ்சி நிற்கும் போது நம்ம மட்டும் உட்காந்துருக்காங்க. ஸோ அதை தான் அவர் கேட்டிருக்காரு. கரெக்ட். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அரோராவே லைட்டா ஏதோ பேசியிருந்தாரு. உடனே என்ன சொல்றாங்கன்னா, என்ன அவர் இப்படிலாம் பேசுறாரு, நான் கிளம்புறேன். சின்னதா ஒண்ணு பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே நான் கிளம்புறேன் நீ கிளம்புறியா அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. வெளியில ஒருவேளை இப்படி இருக்குமோ, நம்ம வந்து ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப லேட்டஸ்டா அவங்க
பார்வதி கூட சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க, ஆமா. நான் தெரியாம வந்துட்டேன் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஏன்னா இந்த வீடு பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே கலந்த ஒரு மிக்சர் தான். அதாவது சோகம் இருக்கும், கோபம் இருக்கும், ஆத்திரம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அழுகை இருக்கும், எல்லாமே கலந்த மிக்சர் தான். இன்னைக்கு இப்படி பேசுறவங்க டக்குன்னு அடுத்த நோக்கம் செகண்ட் மாறிடுவாங்க. ஆனா வந்து சரி ஓகே, ஆதிரியை கேட்டாரு, அரோராவை பேசியிருந்தாரு, எஃப்ஜே ஏன் அவர் சரியா பேசல? ஏன்னா எஃப்ஜே அவர் விட்ட வார்த்தை வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. Correct. அது வந்து சரியாவே வார்ன் பண்ணல, அப்படி மேலோட்டமா சொல்லிட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி கருத்து நிறைய பேருக்கு இருக்கு. அதுதான் போன சீசன்ல வந்து நம்ம நிக்சன் சொன்னாப்ல 2 சீசன் முன்னாடி சொருவிடுவேன் அப்படின்னும் போது கமல் சார் இருக்கும் போது அது வந்து பெரிய பேசு பொருளா மாறிச்சு. அதே வார்த்தை அந்த சொருவிடுவேன் அடுத்த டைமென்ஷன் தான் இந்த வெட்டிடுவேன் அப்படிங்கிறது. பேசியே இருக்கும் பொழுது என்னன்னா வெட்டிடுவேன்றது நிறைய வார்த்தை வந்து நம்ம எஃப்ஜே வந்து விடுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவரும் வந்து ரோஸ் பண்ணிருக்கணும், கேட்டிருக்கணும். வெட்டிடுவேன்னா என்ன விட்ட கை வச்சா வெட்டிடுவேன் கேட்டிருக்கணும். அவர் அப்படியே வந்து பாலிஷ்டா விட்டா மாதிரி அதுவும் ஒரு தாட் எனக்கு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமும் நிறைய அவர் மாற்றாரு. எஃப்ஜே வந்து கொஞ்சம் சில பல விஷயங்களை மாற்றாரு. சோ அடுத்த வாரம் கேட்பாருன்னு. மேபி எஃப்ஜே அவர் வந்து அவருக்கு பழக்கப்பட்டவரா இருக்குமோ? இல்ல, எஃப்ஜே வந்து ஆக்சுவலி படத்துல நடிச்சவர், எல்லா படங்களும் கொஞ்சம் சில படம், இந்த சுடல், இன்னும் 2-3 படம் நடிச்சவர். பழக்கப்பட்டவங்க கிடைக்கப்பட்டவங்க கிடையாது. பல சாச்சனா கூட பழக்கப்பட்டவங்க தான், படம் முழுக்க நடிச்சிருக்காங்க விஜய் சேதுபதி அவர்கள் கூட. ஆனா அவருக்கு கேட்கிற இடத்துல கேட்டாரு, கொஞ்சம் வந்து அந்த மகள்ன்ற பாசமும் நிறைய இருந்தது. அதனால வந்து இது வந்து ஒரு ஷோ, இங்க ஷோ எப்படி நடக்கணுமோ அது மாதிரி தான் நடக்குவாரு. ஓகே, இவங்களுக்கு ரோஸ்டிங், ஓகே இவங்களுக்கு நெகட்டிவ் அதெல்லாம் வந்த நிலையில திவாகர் அவருக்கு பார்த்தா சப்போர்ட் கொஞ்சம் அதிகமா வந்த மாதிரி இருக்கு. நானும் பார்த்தேன். என்னன்னா சில பேர் வந்து இங்க இருந்து போகும்பொழுதே வந்து இந்த பிஆர்ல செட் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து நிறுவனமே சொன்ன மாதிரி ஒரு கேள்வி. அதாவது வெளியில இருந்து நீங்க கொஞ்சம் சப்போர்ட் கெயின் பண்ணிட்டு வாங்க, இல்ல பிஆர்ல செட் பண்ணிட்டே வாங்க, கொஞ்சம் நம்ம ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக சரி, உங்களுக்கான சப்போர்ட் வந்து அவங்க அதை சொல்லுவாங்க அப்படின்னு. நான் பாக்குறேன் சில இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா திவாகருக்கு சப்போர்ட் ஓவரா இருக்கு. முன்ன இருந்த வாயெல்லாம் டோட்டலா மாறி போச்சு. சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இப்ப லேட்டஸ்டா கோயம்புத்தூர் நந்தினி வந்து வெளியேறினாங்க. நந்தினி வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி ரொம்ப சத்தம் போட்டுட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. கத்திக்கிட்டு அந்த லைவ் பார்த்தா தெரியும். ஏன்னா அன்னைக்கு லைவ் வந்து நான் 2 வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன், 2 மணி வரைக்கும். அப்புறம் தூங்கிட்டேன். ஏன்னா நான் நந்தினி வந்து வெளியேறிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தகவல் தெரிஞ்சிச்சு. இது மாதிரி சரி என்ன நடக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட சண்டை எல்லாம் போய்கிட்டே இருக்கு. இவர் என்ன பண்றாரு, அந்த உட்கார்றாரு. அங்க இடத்துல பார்வதியும் நந்தினி மட்டும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து வாண்டடா அந்த உட்கார்றாரு. இவர் எல்லாமே நிறைய பாத்தீங்கன்னாலே திவாகர் பொறுத்த வரைக்கும் எங்க யாராவது பேசிட்டு தான் போய் உட்கார்றது, அவங்க என்ன பேசுறான்னு கேட்கறது, அந்த ஒரு மென்டாலிட்டி அவர்கிட்ட இருந்திருக்கு. பேசுறாங்க நந்தினியும் சரி பார்வதியும் பேசிட்டே இருக்கும்போது நந்தினி வந்து சொல்றாங்க, அண்ணா கொஞ்சம் போங்கண்ணா அப்படிங்கிறாங்க, எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பார்வதி சொல்றாங்க, அண்ணா கொஞ்சம் போங்களா என்ன அப்படிங்கிற. இல்லம்மா நான் இருக்கிறேம்மா. ஒருத்தர் வந்து மரியாதையே ஒரு இடத்துல சொல்லும் பொழுது நம்மளுக்கே நார்மலா தெரியும். 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது அவங்க சரி அவங்க ஸ்பேஸ் கொடுத்துரும், நம்ம பின் இன்னொன்று வேற என்ன டாபிக் என்ன பேசுவாங்க. பொதுவா நம்ம வாழ்க்கையில் எப்படிதான் நடக்கும். அந்த மரியாதை கருதி அந்த ஆள் வெளியாவது போயிருக்கணும், போக உட்காந்துட்டே இருந்தாரு. மறுபடியும் சொல்றாங்க, நந்தினியே சொல்றாங்க, ஆனா கொஞ்சம் போங்க எனக்கு ஸ்பேஸ் கொடுங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்றாங்க. நான் உட்காந்துருக்கேன். அப்போ கம்ருதீன் வராரு. கம்ருதீன் வந்துட்டு நம்ம அண்ணா கொஞ்சம் வாங்கினேன், கொஞ்சம் போயிடலாம், அவங்களுக்கு பேசிட்டோம் 2-3 தடவை சொல்றாரு. நான் வர மாட்டேன், நீ என்ன கேட்கறதுன்றவர். அப்பதான் கடைசியில தான் கம்ருதீன் கை பிடிச்சி இழுக்கிறாரு, நீங்க வாங்க பயா அப்படிங்கிறாரு. ஸோ அதாவது திவாகர் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்க வியூஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இதை மட்டும் கையை பிடிச்சி இருக்கிறத மட்டும் போட்டுட்டு பாத்தீங்கன்னா மேன் ஹேண்ட்லிங் பண்றாரு கம்ருதீன் அது அசைசமா திட்டி போடுறாங்க. என்னன்னா விஷயம் ஃபுல்லா நீங்க வந்து சப்போர்ட் தான் பண்றீங்க, பிஆர் பண்றீங்க, காசை வாங்கிட்டீங்க, என்னன்னா பண்ணி தொலைங்க. ஆனா விஷயத்தை மாதிரி கொஞ்சம் அது அப்படியே டோட்டலா அப்படியே மாத்துறதுலாம் வந்து என்னமோ ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா இவர் வந்து ஒரு என்ன சொல்றது, பால் போல மனசு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த மாதிரி கிடையாது. திவாகர் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்ம அப்படி அவர் வந்து பிரிட்டன் பண்றாரு, நடிக்கிறாரு. நான் வந்து ரொம்ப நல்லவன், வெள்ளந்தியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதெல்லாம் கிடையாது. ப்ரோவோக் பண்றாருல அவரே. நிறைய இடங்கள்ல வந்து அவரே ப்ரோவோக் பண்றாரு, பேசுறாரு, சீண்டி விடுறாரு, சண்டை நடக்குது. இவராலே நிறைய சண்டை நடக்குது. வாண்டடா அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டுறாரு. இப்போ கமருதுல டப்புன்னு நம்ம அசீம் சொன்ன மாதிரி தான். அசீம் எப்படியோ டப்புன்னு ஒரு அவனை ட்ரிகர் பண்ணி விட்டா சத்தம் விடுறாரு. அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட கமருதுன்னு அசீம் பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டு இவர் பாட்டுன்னு உட்காந்து கூலா உட்காந்துருக்காரு. ஸோ இவர் திவாகரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ப கூடாது அப்படிங்கிறதா. ஏன்னா இனத்தோட தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி பார்வதி திவாகர். இப்ப கலையரசன் இருந்தாரு, இப்ப கொஞ்சம் லைட்டா ஒதுங்கி இருக்காரு. இந்த வாரம் நாமினேஷன்ல அவர் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் இவங்களுக்குள்ள ஒரு பேச்சு அடிப்படுது, கலை எப்படி மிஸ் ஆனா அப்படிங்கிற மாதிரி. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேர் தான் இப்போதைக்கு, இந்த 2 பேர் தான். இல்ல அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு நேத்துக்கு பாத்தீங்கன்னா. நான் நேத்து அந்த எபிசோட் நான் டிவில வரதுக்கு முன்னாடி வீட்டுல பேசிட்டு இருந்த வைஃப் கிட்ட, இவங்க 2 பேர் என்னைக்கா முட்டிக்க போறேன் என்னைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். நேத்து நடந்துச்சு. நடக்கும் இது என்னன்னா, நேத்தே நான் சொல்றேன் 2 பேருமே ஒரே மாதிரி மைண்ட் செட் ஆட்கள். அதுதான் திவாகர் சொல்றேன்,
நானும் நீ ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்கு, எனக்கு கொஞ்சம் பேச விடுமா அப்படிங்கிற. சோ இது வந்து இந்த கிளாஷ், இந்த சண்டைலாம் நடக்கதான் செய்யும். கரெக்ட். அதே மாதிரி இந்த டாஸ்க் வச்சிருந்தாங்க வீக்கெண்ட்ல, ஹேட்டர்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கும், ஃபாலோவர்ஸ்க்கு யார் அதிகமா இருக்குன்னு கேட்டப்ப பார்வதி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நடிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே அந்த டேக் கொடுத்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலேயே அவங்க நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நடிக்கலாம் இல்ல, நடிக்கிறதா வந்து இவ்வளவு தூரம் வர முடியும். என்னன்னா அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒண்ணு போடுறாங்க. என்னன்னா இந்த ஷோவை நான் இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்றேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 2-3 இடத்துல வந்து அவங்க அந்த வார்த்தையை சொல்லவே சொன்னாங்க, இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்றது. இந்த இந்த சாப்பாடு இந்த கிச்சன்ல மேல உட்காரதும் இறங்குமான்னு சொல்லிட்டா இறங்கி போயிருந்து இருக்கலாம். ஆனா அதை வந்து கொஞ்சம் பெருசாக்கி, ஏன்னா அந்த விஷயத்த வந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் அது டோட்டலா அந்த நேற்று எபிசோட முழுக்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போச்சு. என்னன்னா அவங்க வந்து கிச்சன் மேல உட்காந்துக்கிறாங்க, இறங்குன்னு சொன்னா இறங்கவே இல்லை, இந்த இடத்துல வரவே கூடாதுன்னு சொல்றாங்க. மத்த ஆட்கள்லாம் லக்ஸுரி, நான் லக்ஸுரி சூப்பர் டெலிக்ஸ்ல இருந்து வரேன், நான் எங்க வேணா உட்காருவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா மத்தவங்க சொல்றாங்க இந்த இடம் வந்து கொஞ்சம் கிளீனான இடம், சப்பாத்தி பேசுறதுல நிறைய நீங்க கண்ட இடத்துல போய் உட்காந்து இங்க உட்காரலாமான்னு கேட்கறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இங்கதான் உட்கார அடமெண்டா உட்கார போது இவங்க வந்து இந்த ஷோ வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஆனா அதுக்கப்புறம் ஏன் ஓகே அந்த அளவுக்கு மைண்ட் செட் இருக்குல்ல உங்களுக்கு, அப்புறம் அழுகுறாங்க, அவ்வளவு அழுகுறாங்க. அது கூட இப்ப மீம் டெம்ப்ளேட்டா மாறிடுச்சு. எல்லாம் ஒரு பக்கம் அவரை சாப்பிட்டுட்டு இருக்காரு, இவங்க அழுதுட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி சார் ஒவ்வொருத்தரும் கேட்கும் போது கிளாப்ஸ், இந்த கிளாப்ஸ் கேட்டுதான் எல்லாருமே மைண்ட் டோட்டலா மாறும். அந்த வீக்கோட இந்த வாரம் வந்து கோவமா இருக்க ஆட்கள்லாம் வந்து கிளாப்ஸை வச்சுதான் வந்து டோட்டலா மாறும். ஒரு முறை வந்து கமல் சார் இருக்கும்போது என்ன சொன்னாரு, இந்த சீசன் யாருமே கையை தட்டாதீங்க, ஒவ்வொரு பிரேக்லயும் கையை தட்டாதீங்கன்னு யாருமே கையை தட்டல. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கணுன்றதுக்காக. லாஸ்ட் சீசனும் விஜய் சேதுபதியே சொன்னாரு, நீங்க இப்ப கை தட்டுங்க, சொல்லும் தான் கை தட்டுங்கனாரு. சோ கை தட்டும் போதெல்லாம் இங்க உள்ள கொஞ்சம் குழப்பம் நடக்கும். ஏன்னா உள்ள இருக்க ஆட்களுக்கு வந்து வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது. சோ வந்து கைத்தட்டல் வச்சுதான் ஓஹோ இவங்களுக்கு சப்போர்ட் ஜாஸ்தி இருக்கு, நம்மளுக்கு சப்போர்ட் இல்ல இருக்கு அப்படிங்கிறது. கனி வந்து பேசும்போது கனி தான் ஆரம்பிக்கிறாங்க, யாருக்கு ஹேட்டர்ஸ் ஜாஸ்தின்னு வந்து ஃபர்ஸ்ட் கிளாப் அடிச்சு சொன்ன ஒண்ணு பயங்கர கிளாப்ஸ். சோ அதை வச்சு என்ன ஆகுது, அவங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. மத்த ஆட்கள்லாம் வேற யாரை கூட சொல்லலாம், ஆனா நம்ம பார்வதி பேரை சொன்னா கைத்தட்டல் விழுது. அப்போ நம்மளும் பார்வதியை சொல்லலாம்டா அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களும் கனி வந்து பார்வதியை சொன்னதுக்கு அப்புறம் மத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, வேற யாரா கூட சொல்ல நினைச்சிருக்கலாம். சார் கமருதீனுக்கு இந்த மாதிரி இருக்கு, மீனவ பெண்ணுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், இல்ல இவங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல நினைச்சிருப்பாங்க. பட் இவங்களுக்கு கிளாப் அடிச்ச உடனே வெளியில கிளாப் வரும்போது என்ன ஆகுது, டாக்டர் மாறுறாங்க. ஓ நம்ம பார்வதி சொன்னா எல்லாம் கைத்தறாங்க. பார்வதி ஒவ்வொருத்தர் சொல்றாங்க. சோ பார்வதி ஒவ்வொரு சொல்லும் போதும் பார்வதியோட ரியாக்ஷன்ல இருந்து எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அவங்க என்னன்னா, ஓ நம்ம வந்து ஹேட்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்காங்க போல இருக்கு, அந்த வெளிப்பாடு தான் அவங்க வந்து அழுவுறது. ஆனா அதுலயும் வந்து ஒருத்தர் வந்து ஏதோ பிஸ்கெட் ஏதோ கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து சைலண்ட் அழுவுறது வந்து மைசூர் பாக்கா அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிற பாருப்பா. அந்த அவங்க வந்து அந்த அழுவுறத வந்து வர்ற ஆளுக்கு தெரியக்கூடாதுன்றதுனால சாப்பிடு ஓகே தேங்க்யூ போனது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் வேற மாதிரி இல்ல, அது வந்து பயங்கர டெம்ப்ளேட்டா போயிட்டு இருக்கு. ஆமா எல்லாருமே யூஸ் பண்ணி, அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. இப்ப லேட்டஸ்டா ஒரு பார்த்தா பின்னாடி அதான் சாப்பாடு எல்லாம் உட்காந்து 2 பேர் உட்காந்து இந்த மாதிரி அழுகுறாங்க. இவ மாப்பிள பொண்ணு இன்னொன்னு இடத்துல ஸ்கூல்ல ரேங்க் 95 மார்க் பொண்ணு வந்து அழுது ஒருத்தர் 35 மார்க் வாங்கி சாப்பிடுங்கிறான்ற மாதிரி. ஆனா பிக் பாஸ் ஹவுஸ்ல இது ஒண்ணு இருக்கு, யாராவது ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா தொடர்ந்து எல்லாம் பண்றது, அதே பேரை சொல்றது. கமல் சார் கூட சொல்லியிருப்பாரு, ஒருத்தவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அதே ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதே தான் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. பிக் பாஸ் ஸ்மால் பாஸ் ஹவுஸ் இருக்கும் போது என்னன்னா இதே மாதிரிதான் நாமினேஷன் ப்ராசஸ் வரும்போது இந்த பிரச்சனை நடக்கும். நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் வரும்போது, க்ளோஸ் நாமினேஷன் தான் யார் என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. ஆனா பிக் பாஸ் ஸ்மால் ஹவுஸ் இருக்கும்போது பேசிக்குவாங்க, நம்ம இவங்கள சொல்லணும். ஏன்னா 2 ஓட் வந்தாலே அவங்க வந்து நாமினேஷன்ல வந்துருவாங்க. சோ 2 பேரை சொல்லி நான் இவனை சொல்றேன் சொல்லிட்டு பேசுவாங்க. மொத்தம் ஹோல் ஹவுஸே வந்து நாமினேஷன்ல வந்துடும், லிஸ்ட்ல வந்துடும். இங்க எப்படின்னா என்னன்னா ஓப்பன் நாமினேஷன் வைக்கும் பொழுதுதான் அது வந்து அந்த விஷயமே தெரியும். அப்ப இவங்க சொல்ற கமருதன் சொல்றேன், இவனை சொல்றேன், அப்போ வந்து மத்தவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுவாங்க. நம்ம இவனை சொல்லிடலாம், இவன் சொன்னா வந்து இன்னொன்னு யாரு சொன்னா அடிக்க மாட்டானோ அவனா சொல்லுவாங்க நிறைய பேர். இப்ப பார்வதியை சொன்னா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து யார் சைலண்ட் இருக்கான் அவனை சொல்லிடலான்ற மாதிரி அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னா அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ற ஆட்களும் இருக்கதான் செய்யறாங்க. அது இந்த வாட்டர் டேங்க் கூட கடைசியா எடுத்துட்டாரு. ஆனா அது வந்து ஹைஜீன் பிரச்சனை கண்டிப்பா ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா ஷோ போயிட்டு இருக்கும்போது ஈலாம் முச்சிச்சு, பிளேட் எல்லாம் ஒரு பக்கம் ஜூம் இன் பண்ணி காட்டினாங்க, கழுவாம இருக்கிறது. தண்ணி இருந்தா தானே கழுவுவாங்க, அவங்க என்ன பண்ண முடியும்? அது என்னன்னா அது ஷோ அன்னைக்கு வந்து ஆக்சுவலி சாட்டர்டே மார்னிங் நம்ம ஷூட் பண்றது, நம்மளுக்கு காட்டுறது ஈவினிங் தான் காட்டுறாங்க. இப்ப மக்கள் சாதாரணமா என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம் வரைக்கும் தட்டை வச்சுன்னு இருப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் போயிருக்கும். ஆனா சாயந்தரம் கிடையாது, காலையிலேயே 9 மணி 10 மணிக்கு ஷூட். அது நைட்டு சாப்பிட்ட வச்ச தட்டு தான் அது. இன்னொன்னு இந்த தண்ணி வந்து விஷயம் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம். ஏன்னா சில பேர் 3 நாள்லாம் குளிக்காம இருந்தாங்க. கனியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 2 நாள் குளிக்கலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தண்ணி எவ்வளவு தூரம் நம்ம வந்து, ஆனா வந்து இந்த வந்து மழை சீசன், இப்போ வந்து தண்ணி வந்து சீக்கிரமா யூஸ் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். இது இன்னும் ஒரு 2-3 வாரம் வச்சிருந்தாங்கன்னா அவங்க அப்படியே அதே என்ன சொல்றது பழக்கமாயிருக்கும். அது
தண்ணியை கம்மியா யூஸ் பண்றதுல இருந்து பழக்கமா இருக்கும். ஆக்சுவலி வந்து தண்ணி இவங்க வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த சிங்க் இருந்து இல்லையா, ஆமா பிரஷ் எல்லாம் பண்றோம், ஆமா அங்க வந்து கீழே ஓபன் பண்ணா வந்திருக்கும். இவங்க லாக் பண்ணி வச்சது. டீமே லாக் பண்ணிருக்காங்க. நம்ம ஆட்கள் யாராவது தெரிஞ்சு ஓபன் பண்ணி ஓபன் பண்ணிட்டா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். இது எப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேங்க் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிக் பாஸ் டீம் வந்து உள்ள வந்து அதை ஓபன் பண்ணி விட்டு போயிடுறாங்க தண்ணி வரணும்னு. ஆனா ஓபன் பண்ணிட்டு ஓபன்லயே வச்சுட்டு போயிருக்காங்க. அப்பதான் பசங்க பேசிக்கிறாங்க, இது நம்மளே ஓபன் பண்ணி இருந்திருக்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, கடைசியா கூட இதுல பாத்ரூம்ல பேசிட்டு இருப்பாங்க. சோ அது வந்து அவங்களே சமயோஜமா யோசிச்சிருக்கோம், யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த வீக்கெண்ட் எவிக்ட் ஆனது வந்து பிரவீன் காந்தி சார், அவர் எடிக்ட் ஆயிர வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தாரு. எனக்கு யாரை பார்த்தாலும் நடிக்கிற மாதிரி தெரியல, யாருக்கு ஹேட்டர்ஸ் எல்லாம் சொன்னாரு. ஒன்ஸ் அவர் எவிக்ட் ஆயிட்டான்னு சொன்ன உடனே அவர் கேரக்டர் டோட்டலா மாறிடுச்சு. யாரு கிட்ட வராதீங்க, யாரும் பேசாதீங்க, நோ சீன், நான் கிடையாது. இவர் கூட கை கொடுக்க வந்தாரு, வினோத் கை கொடுக்க வந்தாரு. அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கை கொடுக்கிற மாதிரி கையை எங்க வச்சிருந்தாரு தெரியும். கை கொடுக்க வந்தா அவர் அப்படி ரொம்ப பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த விரல எங்கடா வச்சிருந்தேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா வெளில வந்துட்டு யார்ட்டையும் பேசல, பாய் சொல்லல, ஒண்ணுமே பண்ணல. ஆனா ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிட்டாரு. வாட்டர்மேன் அவர்கிட்ட வந்து நீ நல்லா வரும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் அதையே பிடிச்சிக்கிட்டாரு. அது என்னன்னா, அவருக்கு வந்து அவர் பேர் காட்டினதுக்கு அப்புறம் உட்காந்து பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். நான் வந்ததுக்கான விஷயமே இன்னும் முடியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சில விஷயங்கள் அவர் யோசிச்சு வந்திருப்பாரு. நம்மளும் யோசிச்சிருப்போம். இப்போ விசித்ரா மேடம் மாதிரியும் ரஞ்சித் அண்ணன் மாதிரியும் இந்த ஏஜ் கேட்டகரியில வந்து இருப்பாங்க, 50 நாள் வரைக்கும் கூட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப கலையரசன் எதுவுமே பண்ணாம இருந்திருந்தாலோ, இல்ல அப்சரா போன வாரமே நாமினேஷன் லிஸ்ட் வந்தாலும் அப்சரா போயிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவரு லாஸ்ட் வீக் வந்து அவர் தான் கொஞ்சம் லீஸ்ல இருந்தது. அவருக்கு என்னன்னா சப்போர்ட்டர்ஸ் வந்து வெளியில ரொம்ப கம்மி. பிஆர்லாம் எனக்கு தெரிஞ்சு செட் பண்ணிட்டு வரல. எனக்கு தெரிஞ்சு பார்வதியோட ப்ரொஃபைல நான் பார்த்தேன், அவங்களும் எந்த பிஆரும் செட் பண்ணல. எனக்கு அவங்களோட ஸ்டோரி வந்து எதுவுமே இல்லை, நார்மலா தான் இருக்குது. ஸோ சில பேர் வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் நம்பி வர ஆட்கள்லாம் இருக்காங்க. ஃபாலோவர்ஸ் நம்பி வராம எனக்கு பைசாலாம் கொடுத்துட்டு வர ஆட்கள்லாம் நிறைய பேர்லாம் இருக்காங்க. இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபாலோவர்ஸ்லாம் செட் பண்ணிட்டு வரல. அதனால ஓட்டிங் வந்து கம்மியா இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இவரோட பேரு காமிச்சோடனே இவருக்கு வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நினைச்சிருப்போம். ஆனா நம்மள இப்ப இவ்வளவு சீக்கிரம் இது பண்ணிட்டாங்களே போது அவர் கொஞ்சம் காண்டாயிருது. அதன் வெளிப்பாடு தான் வந்து நான் ஃபெயில் ஆகல, நான் தோத்து போலாம், ஜாலியா போறேன். நீங்க வந்து எங்க கிட்டலாம் வராதிங்க, இன்னும் எல்லாம் இங்க வந்துட்டீங்க, இருங்க நான் அங்க போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காருது, வெளியே வந்து இது பண்றது, அதெல்லாம் கொஞ்சம் ஒருத்தர் வெக்ஸ் ஆனாதான் அந்த மாதிரி எல்லாம் பேச தோணும். அப்புறம் வந்து வெளியில வந்து நான் வந்து அங்க பாரு 19 பேர் இருக்காங்க, 18 பேர்லாம் இல்ல அப்படிங்க சொல்றதா வந்து நான் அங்கே இருப்பேன், இங்க இருப்பேன், எங்க இருப்பேன், தூள் இருப்பேன், துருமல் இருப்பேன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கூட அவர் ஆனா இன்னொரு வேலையும் பார்த்தாரு. அது வந்துச்சு, அரோரா கிட்ட நம்ம பேர் லவ் கண்டென்ட் போடுவோமா, அது நல்லா போகும், அது படத்துக்குன்ற சொல்ற மாதிரியும் சொன்னாங்க. பட் அது ஆக்சுவலா நான் அந்த சீன் லைவ்ல வந்துதான் தெரியல, கவனிக்கல. ஆனா அந்த இதெல்லாம் வந்து மீம்ல எல்லாம் வந்தது பார்த்தேன். ஒருத்தர் ஒரு ராசை இருக்கும் இல்லையா, இவங்க கிட்ட பேச என்ன பிரவீன் காந்தி ஒரு 4 படம் எடுத்து டைரக்டரா இப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா கொஞ்சம் கேமரா கான்சியஸ் இருக்க கூடாது. சோ கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் மாதிரி பேசிருக்க மாட்டாரு. அவரும் அன்மேரிட், சோ ஆசை இருக்கலாம் கண்டிப்பாங்க. சோ இந்த வீக்கெண்ட் ஹோஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட் ஓவராலா கேட்கறேன். ஓவராலா எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணாரு. போன சீசன் எடுத்ததை விட இந்த சீசன் வாஸ் பெட்டர் தான். கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. யாரெல்லாம் எங்க கேட்கணுமோ கேள்வி கேட்டு கொஞ்சம் ஜாலியா பேசுற இடத்துல பேசி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் பெட்டர்.